வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, 4000 கோடி சொத்து தானம். இப்போ உயிருடன் இருக்கும்போதே தனது இறப்பு பாடல் எழுதிய பிரபல நடிகர். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். உலக அளவில் பிரபலமாக இருக்கும் இந்த நடிகர் இப்போது உயிருடன் இருக்கும்போதே இறப்புக்கு பாடல் எழுதியிருக்கிறார். அது வேறு யாரும் இல்லை, 90 கிட்ஸ்களின் ஃபேவரட் நடிகர் தான் ஜாக்கி சான். புருஸ்லி, ஜெட்லிக்கு பிறகு சீன நடிகர் ஒருவர் உலக அளவில் புகழ் பெற்றார் என்றால் அது ஜாக்கி சான் தான். தமிழ்நாட்டிற்கு ஜாக்கி சானை அறிமுகப்படுத்திய பெருமை விஜய் டிவிக்கு தான் வந்து சேரும். சனி ஞாயிறு விடுமுறையில், கோடை விடுமுறை நாட்களில் விஜய் டிவியில் போடும் டப்பிங் படத்தை வைத்து தான் ஜாக்கி சான் நம்மிடம் அறிமுகப்படுத்தினார். குழந்தைகளுக்கான சிரிப்பு, சிக்ஸ் பேக்ஸ் உடலமைப்பு இதெல்லாம் சேர்ந்து தான் 90 கிட்ஸ்களின் ரசித்த ஜாக்கி சான். குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான ஜாக்கி சான் புருஸ்லியின் படங்கள் துணை நடிகராக நடிக்க ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் சண்டை காட்சிகள் உதவி செய்பவராக இருந்த பின்னால் சீன நாட்டின் பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக மாறினார். சீனாவில் இருந்து ஒரு நடிகர் ஹாலிவுட் வரை பிரபலம் என்றால் அது இவர்தான். 90 கிட்ஸ்களின் தன்னுடைய ஆக்ஷன் கலந்த நகைச்சுவையால் வயிறு குலுங்க சிரிக்க வைத்தவர் ஜாக்கி சான். வயது 71 ஆனாலும் இந்த வயதிலும் உடலை கட்டுக்கோப்பாக வைத்து சினிமாவில் நடித்து வருகிறார். தி ட்ரங்கன் மாஸ்டர், போலீஸ் ஸ்டோரி, டிராகன் ஃபிஸ்ட், கராத்தே கிட் உள்ளிட்ட பல ஹிட் படங்களில் நடித்த ஜாக்கி சான் இப்போது ரஷ் கவர் படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அண்மையில் ஜாக்கி சான் தான் சம்பாதித்த 4000 கோடி மதிப்பிலான சொத்துக்களை ஏழை மக்களுக்கு உதவும் வகையில் தனது அறக்கட்டளைக்கு வழங்கவிருப்பதாக தகவல்கள் வெளியானது. தான் சேர்த்து வைத்திருந்த 4000 கோடி மதிப்பிலான சொத்துக்களை தனது மகன் ஜெய்சனுக்கும் கொடுப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு நேர்மாறாக தொண்டு நிறுவனத்துக்கு நன்கொடையாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் உயிருடன் இருக்கும்போது தான் இறந்த பிறகு இறுதி பயணத்தை இசைக்க வேண்டிய பாடல் ஜாக்கி சான் உருவாக்கியிருக்காங்க. தான் உயிரிழந்த பிறகு மட்டும் அந்த பாடலை வெளியிட வேண்டும் என்கிற நிபந்தனையுடன் தனக்கான ஃபேர்வெல் பாடலை பதிவு செய்திருக்கிறார் என சில சீன ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அவருடைய நெருங்கிய நண்பர்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் மறைவு ஏற்படுத்தி தாக்கத்தில் வாழ்க்கை மற்றும் இறப்பு குறித்து தனது செய்தியை உலகுக்கு சொல்ல ஜாக்கி சான் இந்த பாடலை உருவாக்கியிருப்பதாகவும், தான் இறந்த பிறகு தனது இறுதிச் சடங்கில் இந்த பாடலை கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாக அதில் சொல்லப்படுகிறது. இந்த செய்தி சீன மக்களிடம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்தி இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்னென்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.